ஹாய் ஹலோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/10/1928 அதாவது 1/10/1928 அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ரீடிங்கு. ஸோ உங்களோட எனர்ஜி என்ன, உங்கள் லவ் பார்ட்னரோட எனர்ஜி என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். சப்போஸ் இது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் ஓகே, உங்கள் லவ் பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் ஓகே. ஸோ உங்கள் ரெண்டு பேரோட எனர்ஜி என்ன, ஓகே, ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ட்ரூ எமோஷனல் என்ன. ஓகே 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 நீங்களோ உங்க பார்ட்னரோ ஒரு சீக்ரெட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டாக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்களோ அல்லது உங்களோட பார்ட்னரோ ஒரு சீக்ரெட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மாத்தி மாத்தி பாத்துக்கிறீங்க. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம கோப் சம்டைம்ஸ் மனசு வெறுத்து போய் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மனசு வெறுத்து போய் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம போயிடுது உங்க ரெண்டு பேர்ல. அதனால ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சிங்கிளாவே இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு சில நேரத்துல உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு தோணுது, அவ்வளோ பெரிய பிரச்சனைனால. ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஏன் அந்த மாதிரியான இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபீல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட பேசுனது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஓகே, அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனதுனால, உங்களுக்கு அந்த விஷயம் சுத்தமா ஏத்துக்க முடியாதனால, நான் சிங்கிளாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற எனர்ஜி உங்களுக்கோ அல்லது உங்க பார்ட்னருக்கோ இருக்கு. ஸோ இது டெம்பரரி தான், இது பர்மனன்ட் கிடையாது. ஸோ அந்த எனர்ஜி சீக்கிரமாவே மாறும். ஸோ கிளைம் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ல மறக்காம போடுங்க.